மானும் காகமும். சப்தகிரி எனும் காட்டில் ஒரு மானும் ஒரு காகம் நண்பர்களாய் இருந்து வந்தன. பகல் பொழுதில் இரண்டும் இரை தேட சென்றுவிட்டு இரவு பொழுதில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் மானும் மரக்கிளையில் காகமும் வாழ்ந்து வந்தது. அப்பொழுது ஒருநாள் மான் புல் மேய்ந்து கொண்டிருப்பதை ஒரு நரி பார்த்தது. ஆஹா, இந்த மான் நல்ல கொழு கொழு என்று இருக்கிறதே, இதை எப்படியாவது வஞ்சகத்தால் வென்று கொன்று தின்றுவிட வேண்டும் என்று எண்ணியது அந்த நரி. அந்த நரியானது மானின் அருகில் வந்து நண்பனே நலமா என்று கேட்டது. அந்த நரியை அந்த மான் இதற்கு முன் பார்த்ததில்லை. எனவே மான் நரியை பார்த்து நீ யார் என கேட்டது. அந்த நரி நான் இந்த காட்டில் தான் தனி ஒருவனாக வாழ்ந்து வருகிறேன், எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை என்று கூறியது. அந்த நரி அந்த மானிடம் நீ என்னை நண்பனாக ஏற்றுக் கொள்வாயா என்று கேட்டது. மான் நரியை பார்த்து நான் உன்னை என் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியது. மாலை வேளையில் இருவரும் இணைந்து அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தனர். அப்பொழுது மரக்கிளையில் இருந்த காகம் மானிடம் நண்பா இது யார் என்று கேட்டது. மான் காகத்திடம் இந்த நரியை நான் நண்பனாக ஏற்றுக்கொண்டேன் என்று கூறியது. உடனே காகம் மானிடம் நண்பனே மற்றவரின் குணம் அறியாமல் நாம் யாரையும் நண்பனாக ஏற்றுக் கொள்ளக்கூடாது என்று கூறியது. நரி மானிடம் பார்த்தாயா, இந்த காகம் இப்படி கூறுகிறது, ஆனால் நீயோ என்னை உடனே உன் நண்பனாக ஏற்றுக்கொண்டாய், நீ மிகவும் நல்லவன், நீதான் எனது சிறந்த நண்பன் என்று கூறியது. நரியின் புகழ் உரையை கேட்ட மான் காகத்தின் அறிவுரையை கேட்கவில்லை. முற்றுப்புள்ளி. சிறிது நாட்கள் மூவரும் காலையில் இரை தேட சென்று விட்டு மாலையில் மரத்தடியில் கூடினர். சில நாட்கள் கழித்து நரி மானிடம் நண்பா, தளதளவென பயிர் விளைச்சல் உள்ள நிலத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன், என்னுடன் நீ வருகிறாயா என்று கேட்டது. மான் நரியிடம் என்ன தளதளவென பயிர் நிறைந்த விளைச்சல் நிலமாக, என்னை உடனே அங்கு கூட்டிச் செல் என்று கூறியது மான். நரியும் ஒரு விவசாய நிலத்திற்கு கூட்டிச் சென்றது. அதை கண்ட மான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து விட்டது. சில நாட்கள் அங்கிருந்த பயிர்களை எல்லாம் மேய்ந்தது. இதை பார்த்த விவசாய நிலத்தின் சொந்தக்காரன் என்ன இது, என்ன வந்து இங்கேயே மேய்ந்து செல்கிறது, இதை நாம் எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று எண்ணி அங்கு ஒரு வலையை கட்டினான். வழக்கம்போல் பயிரினை மேய வந்த அந்த மான் வலையில் சிக்கி கொண்டது. பல நாட்களாக இதை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த நரி அங்கு வந்தது. நரியை பார்த்த மான், நண்பா, நான் எதிர்பாராத விதமாக இந்த வலையில் மாட்டிக்கொண்டேன், என்னை இந்த வலையில் இருந்து காப்பாற்று என்று கூறியது. நரியோ மானிடம் நண்பா, நான் என்று விரதம், இந்த வலையை நான் தீண்ட மாட்டேன், நான் நாளை வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து செல்வது போல் நடித்து அங்கு ஒரு மரத்தடியில் ஒளிந்து கொண்டு இரவு வேளைக்காக நாக்கில் எச்சி ஊற நரி காத்து கொண்டிருந்தது. அச்சமயம் அங்கு வந்த காகம் மானை பார்த்தது. மானிடம், நண்பா, உனக்கு எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது என்று கேட்டவுடன் மான் எல்லாம் உன் பேச்சை கேட்காததால் வந்த வினை தான் நண்பா என்று கூறியது. அச்சமயத்தில் விவசாய நிலத்தின் சொந்தக்காரன் தூரத்தில் வருவதை கண்ட காகம், நண்பா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேளு என்று கூறியது. மான் காகத்திடம் சொல்லு நண்பா என்று கேட்டது. அதோ தூரத்தில் இந்த விவசாய நிலத்தின் சொந்தக்காரன் வருகிறான், நீ சிறிது நேரம் இறந்தவன் போல் இங்கே நடித்து கொண்டிரு. விவசாய நிலத்தின் சொந்தக்காரன் அருகில் வந்து உன்னை பார்த்து கொண்டு இந்த மான் இறந்து விட்டது என்று எண்ணி வலையினை பிரித்து வேறு ஒரு இடத்தில் கட்டுவான். அப்பொழுது நான் மரத்தில் இருந்து குரல் கொடுக்கிறேன், நீ சற்றும் தாமதிக்காமல் விரைந்து ஓடிவிடு என்று கூறியது. மான் காகம் கூறிய யோசனையின் படி நடந்து கொள்வதாக கூறியது. விவசாய நிலத்தின் சொந்தக்காரன் அருகில் வரும் பொழுது மானின் கண்ணை குத்துவது போல் பாவனை செய்து கொண்டிருந்தது காகம். விவசாய நிலத்தின் சொந்தக்காரன் அருகில் வந்ததும் அங்கிருந்து பறந்து மரக்கிளையில் போய் அமர்ந்து கொண்டது. பின்பு அந்த விவசாய நிலத்தின் சொந்தக்காரன் மானை பார்த்து நீ இறந்து விட்டாயா என்று கூறிக்கொண்டு அந்த வலையை விரித்து சுருட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த காகம் மானிடம் நண்பா, எழுந்து ஓடு ஓடு என்று கூறியது. இதை கேட்ட மான் சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்து எழுந்து ஓடியது. இதை பார்த்த அந்த விவசாய நிலத்தின் சொந்தக்காரன் என்னை ஏமாற்றி விட்டாய் என்று கூறி கையிலிருந்த தடியை வேகமாக எறிந்தான். ஆனால் அந்த தடி மானின் மீது படாமல் புதரின் அருகில் ஒளிந்து கொண்டிருந்த நரியின் மீது பட்டது. வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டு அங்கிருந்து ஓடியது நரி. கருத்து: ஒருவரின் குணம் அறியாமல் ஒருவரை நண்பராக சேர்த்து கொள்ளக்கூடாது. வேப் லிங்க்ஸ்.